புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எனக்கு என்ன ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் அப்படின்னா, இதை நான் பெருமையாக சொல்லிப்பேன். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, கௌதம் ப்ரோ எனக்கு நிறைய தலைவலிகளை குறைச்சிட்டு வர்றாரு உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா கௌதம் ப்ரோ நம்ம எஸ்ஆர்கே இவங்களாம் மாடரேட்டர் ஆக்சஸும் உண்டு அவங்களுக்கு. அவங்க கமெண்ட்ஸ் ஃபில்டர் பண்ண முடியும். ஏன்னா சில கிட்ஸ் புரிதல் இல்லாமல் சில விஷயங்கள் பேசலாம். அது என்ன ஹர்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேற யாராவது ஒரு சக நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸையும் ஹர்ட் பண்ணலாம். இப்போ யாராவது இப்படி ஒரு கமெண்ட் போட்டு போறாங்கன்னு வைங்களேன், இவன் ஒரு ஆள், இவனை வேற ஃபாலோ பண்றவனுக்குலாம் அந்த மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அது எல்லாரையுமே ஹர்ட் பண்ணும். எனக்கு தெரியாம பேசுறது ஆமா தவறு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ஹெச்பியில நம்ம ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. இதை நம்ம நியூஸ் வீடியோலயும் சொல்லியாச்சு. எல்லா வீடியோலையும் நான் சொன்னேன்னு வைங்களேன், அதுவே ஹெச்பிக்கு ஒரு ப்ரொமோஷன். கரெக்ட் தான். ஆமா. ஸோ அதையும் நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதே சமயம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல ஹெச்பியோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதையும் நம்ம அட்ரஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம நண்பர்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே கமெண்ட்ல. ஆமா, ஹெச்பி நல்லா இருக்கு, பட் ஆனா சர்வீஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. சீரியஸா எனக்கு இந்த லேப்டாப் இங்கதான் ப்ரோ இருக்கு, அந்த டேபிள்ல தான் இருக்கு. ஹெச்பி ஆம்னி புக் ஏஐபிசி. அது அந்த எக்ஸ் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு அதோட அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைன்னா யோகா இருக்கும்ல, யோகா சீரிஸ், அதுல நம்ம ஃபுல்லா மடிக்கு அப்படியே 360 மோட்லாம் வச்சு பண்ணலாம். அதேதான் இவங்களும் பண்ணிருக்காங்க. கான்செப்ட் என்னன்னா, இதுல ஓலட் பேனல் ஆசூஸ் கிட்ட கடன் வாங்கிருக்கலாம். அதாவது ஆசூஸ் எங்க பண்றாங்களோ அதை கிட்ட அவங்க கிட்டே வாங்கிருக்கலாம். சூப்பரா இருந்தது சீரியஸா, அதெல்லாம் நான் ஒத்துப்பேன். இப்போ என்கிட்ட ஓப்பனா நீங்க யாராவது கேட்டீங்கன்னு வைங்களேன், அண்ணன் நான் ஒரு கேஷுவல் யூசர், வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், பேசிக் கோடிங், யாராவது ரொம்ப மெனக்கட மாட்டேன், சும்மா வெப்ல ஏதாவது பார்ப்பேன், அப்படிதான். ஸ்டடி பர்பஸ் மாதிரி, ஸ்டடி பர்பஸ் பிளஸ் கோடிங் பர்பஸ், ரிசர்ச் கூட வச்சுக்கலாம். டாக்டரேட் பண்றவங்க அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கூச்சமே இல்லாம இதை காட்டுவேன். எவ்வளவு ஆப்ல கலாய்ப்பேன். இல்ல ப்ரோ, லேப்டாப்ஸ்ல சரியா இது ரிலேபிளா இருக்குன்னு போயிடுவேன். கரெக்ட். இதுவே இப்போ அதுல நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா, நீட் ஃபார் ஸ்பீட் ஹார்ட் பர்சூட் ரீமாஸ்டர்ட்லாம் நான் ட்ரை பண்ணேன். அதெல்லாம் நான் இதுல ட்ரை பண்ண முடியுமா? நான் வெர்ச்சுவல் பாக்ஸ் பண்ணணும், வேற ஏதாவது பண்ணணும். நான் அந்த வெர்ச்சுவல் பாக்ஸ் போடுறதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கணும். அதை பண்ணிட்டு நான் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணலாம்னா, இதுல அதை பண்ணி முடிச்சுட்டு அது எனக்கு நீங்க என்ன பர்பஸோ அதை பொறுத்து நீங்க பண்ணணும். இப்போ அடுத்து என்ன ஆகுது, ஆண்ட்ராய்ட்லயும் இதே பிரச்சனை தான். இப்போ எனக்கு ஐஓஎஸ்க்கு ஒரு ஃபோன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஐபோன் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி மேக் ஓஎஸ்க்கு ஒன்று சொல்லுங்கன்னா மேக் புக் தான் சொல்ல முடியும், இல்லாட்டி மேக் மினி, இல்லாட்டி மேக்கு நார்மலா நம்ம இப்படிதான் ஐமேக் இப்படிதான் சொல்ல முடியும். அதில் உள்ள வெரைட்டிஸ் எல்லாமே தவிர எல்லாத்துலயும் மேக் ஓஎஸ் தான் இருக்கும். டெஸ்க்டாப்பா, லேப்டாப்பா, அவ்வளவுதான். இப்போ விண்டோஸ்ல எடுத்துக்கிட்டாலும் டெஸ்க்டாப் இருக்கு, விண்டோஸ்லயே மினி பிசிஸ் இருக்கு, அப்புறம் லேப்டாப்பும் இருக்கு. ஆனா பிராண்ட் எத்தனை பிராண்ட், எவ்வளவு கஸ்டமைசேஷன், லாட் ஆஃப் ஓஇஎம்ஸ், அங்கதான் ட்விஸ்ட். ஸோ அதே தான் ஆண்ட்ராய்டு நிலைமையும். இப்போ ஆண்ட்ராய்டில் எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு கேட்டீங்கன்னா, நான் 30,000 ரூபாய்க்கு அப்போ நான் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அப்போ கூகுள் மட்டும் ஃபோன் பண்ணணும். ஆமா, அப்போ நான் ஒன்று சொல்லிட்டு நான் படுக்க போகலாம். அப்போ கூகுள்லேயே நாங்கள் 30,000க்கு ஒரு ஃபோன் இருக்கும், 50,000க்கு ஒரு ஃபோன் இருக்கும், 70,000க்கு ஒரு ஃபோன் இருக்கும். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வேணவே வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அந்த பிராண்டு. இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். சரி, ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்னன்னா, இது ப்ரொமோஷன் வீடியோன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, பொதுவாகவே நம்ம ப்ரொமோஷன் வீடியோ பண்றோம்னு வைங்களேன், அதுல ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குங்க. என்னெல்லாம்னா, இதையும் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸ்கிரிப்டடா இருக்கும். இதுல நான் இதை நினைச்சும் சிரிச்சு தான் நியூஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். நாங்க ஸ்கிரிப்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கன்வே பண்ணேன். அந்த ஸ்கிரிப்ட்ல அவங்க கொடுத்த ஒரே ஒரு ஃப்ரீடம் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டேட்டாவை கன்வே பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல ஏஐ ஆப்ஸ்லாம் சூப்பரா வேலை செய்யுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாலே போதும். ஆனா நம்ம என்பியூன்னு ஒன்று இருக்கு, அது 47 டாப்ஸ் வரைக்கும் போகுது. ஸோ அப்போ என்பியூ இருக்கிறனாலேயே டெடிகேட்டடான ஏஐ டாஸ்க் எல்லாத்தையும் நம்ம இதுல கொஞ்சம் ரன் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்படி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் அந்த லேப்டாப்ல ஏஐ ஸ்டஃப்ஸ் பண்ணலாம்னு சொன்னாலும் அதே தான். ஏஐ ஸ்டஃப்ஸ் பண்ணலாம், ஏன்னா அதுல என்பியூ இருக்கு, என்பியூட ரோல் என்ன, என்பியூ பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ இது ஆடட் டீடைல்ஸ், அது ஒவ்வொருத்தரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. பட் அவங்க ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, ஏஐ டாஸ்க் இந்த லேப்டாப்ல பண்ணலான்றது தான் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ இது நம்ம பண்ணோம். இப்போ இதுல நாங்க என்னன்னா, சொல்ல போனா இது எப்படின்னா 3 பேர் சேர்ந்து இந்த வீடியோ பண்ணோம் ப்ரோ. இதை பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நம்ம இங்க வேல்ஸ் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல ஃபெதர் லைட்னு ஒன்று இருக்கும். அங்க ஒர்க் ஈஸின்னு சொல்லிட்டு, எப்படின்னா கரெக்ட் ஒர்க் ஈஸி இதுல கூட பார்த்தேன், ஓஎம்ஆர் கூட ஒன்று இருக்கா, ரெண்டலுக்கு எடுக்கலாம். ரெண்டல் போயிட்டு நாங்க 4 மெம்பர்ஸ் ஆபீஸ் ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. 4 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் இருந்தது, மீட்டிங் ரூம். அந்த மீட்டிங் ரூம் ரெண்டுக்கு எடுத்தோம். ஏன்னா ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஆமா, ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஏன்னா இது ஒரு கேம்பெயின், அதனால ரெண்டுக்கு எடுத்து தான் அதை பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும். அதனாலதான் கமெண்ட்ல எப்படி இருந்திருக்குன்னா, நிறைய பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆமா, மேக்கிங் பயங்கரமா இருக்கு, மேக்கிங் இருக்கு. ஏன்னா நம்ம டைப் ஆஃப் வீடியோ டிஃபர் ஆகுது இல்ல கம்ப்ளீட்டா. நம்ம கேஷுவலா எடுப்போம். ஆமா, அது ப்ரொஃபஷனலா பயங்கரமா இருந்ததுனால எல்லாருக்கும் இப்போ எங்களுக்கும் ஆசை வரும் ப்ரோ, நாங்களும் மனுஷங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும்ல.
இப்போ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் கௌதம் ப்ரோ பார்த்தா அவருக்கு என்ன தோணும்னா, இப்போ அவர் வந்து இங்க வந்து கமெண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாரு, அவரோட 1 வீக் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எனி டிவைஸை கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ இந்த டேட்டாவை கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நானும் கௌதம் ப்ரோ உட்காந்து இப்படி பேசும்போது இந்த இடத்துல அதே கேமரா அதே ஃபோன் ஒரு நார்மல் ஐபோன் ஏதோ வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ அந்த லொகேஷன்ல உட்காந்து எப்படி இருந்திருக்கும்? கரெக்ட். எப்படி லைட்டிங்லாம் இருந்து ஒரு மாதிரி ஸ்மூதா வார்ம் லைட்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த செட்டப் நல்லா இருந்துச்சு. அந்த லைட்டே என்ன தெரியுமா, வெறும் ஒரே ஒரு எல்இடி லைட் இங்க மேல ரவுண்டா அந்த டேபிளுக்கு நேரா மேல ரவுண்ட் லைட், அப்புறம் வந்து 4 கார்னர்ல வார்ம் எல்இடி பல்ப்ஸ். 4 கார்னர். மோரோவர் அந்த பெயிண்டிங்மே அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. அதனால அந்த மூடே நல்லா இருக்கும். ஒரு கிளாஸ் வேற ஒன்னு இருந்தது பாத்தீங்களா, நத்திங்கோட பார்த்தேன் வால்பேப்பர் மாதிரி. அந்த செட்டப் நல்லா இருந்துச்சு. அதனால நாங்க வந்து மல்டி டைரக்ஷன்ல எடுத்தோம். சரி, இதுக்கு பின்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இதை நான் சொல்லிட்டு தான் செஞ்சேன். அடுத்து என்னன்னா, நீங்க பெய்ட் வீடியோன்னு ஒன்று பண்றீங்கன்னு வைங்களேன், யார் கூட நீங்க பெய்ட் கொலாபரேஷன் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து உங்க டைட்டில் ரைட்ஸ் அவங்களுக்கு போயிடும். ஏன்னா டைட்டில் நான் தான் சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணுங்கிறதும் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னு நான் சொல்றேங்க, சரியா? இதை நம்ம சொல்றதுல என்ன இருக்கு, இப்போ மற்ற சேனல்ஸ்க்கும் நமக்கும் இப்போ அவங்க நிறைய பெய்ட் வீடியோஸ் பண்ணும்போது அவங்க எல்லா பெய்ட் வீடியோஸையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு தனியா அவங்க வீடியோ கரெக்ட். பிளஸ் அதுக்கு தனியா வீடியோ பண்ணாலும் அவங்களுக்கு யூடியூப் அல்காரிதம்ல எங்க திரும்ப அவங்க அடி வாங்குவாங்க. எல்லா வீடியோவையும் ஹை குவாலிட்டியா பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ எல்லா ஹை குவாலிட்டி வீடியோஸ்க்கும் திரும்ப ரிப்ளை வீடியோ ஒரு ஹை குவாலிட்டியில பண்ண முடியறது வந்து அவங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் மாறிடுது. ஆமா. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அது அவங்க ஸ்டாண்டர்டே டேமேஜ் பண்ற மாதிரி தான அது. அதேதான். இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்னா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் வந்து கேஷுவலான ஒரு கான்வர்சேஷனல் டைப் ஆஃப் வீடியோஸ். ஆனா நம்ம அது மட்டும் என்ன பண்ணோம், அவங்களோட லெவலுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குமோ அதை பண்ணி காமிச்சாச்சு. இது நம்ம எதுக்காக பண்ணிருக்கோம்னா, இப்போ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு என்ன தோணும்னா, இப்போ இவங்களாலையும் ஹை குவாலிட்டி கண்டென்ட் பண்ண முடியும். கரெக்ட் தான். அது இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே. நாங்க பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியலங்க, என்ன சேலஞ்சுன்றத சொல்றேன். உங்க எல்லாருக்கும் நான் கமெண்ட்ஸ் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கமெண்ட் வாசிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து யூசர் ஃபீட்பேக், क्वेश्चंस பர்சனலைஸா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கே ஃபர்ஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமா. இப்போ அந்த செட்டப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா நான் வந்து எல்லாருக்கிட்டையும் உண்டியல் மாதிரி யூபிஐ ஐடியை போட்டு நான் பண்ணலாம். ஆனா அது எனக்கு வந்து எத்திக்கலா கரெக்டானா கொஞ்சம் யோசிக்க தோணுதுங்க. இப்போ யாரா இருந்தாலும் பேராசப்பட முடியும். கரெக்ட். இப்போ நான் சும்மா ஒரு யூபிஐ ஐடி ஓபன் பண்ணி வச்சு நீங்க எல்லாருமே அதிகமான அமௌண்ட் போடுறீங்கன்னு வைங்களேன், அதை மானிட்டர் பண்றதே மனசாட்சி வேணும் எனக்கு. நீங்க சப்போஸ் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துறீங்கன்னு வைங்க, அந்த 10 லட்ச ரூபால நான் ஒரு 8 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிடுறேன், சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப அந்த 2 லட்ச ரூபா சும்மா இருக்கும், அதை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்னையும் அறியாம நான் செலவு பண்ணனா அது தப்பு இல்ல. நீங்க கொடுத்தது எதுக்காக, நம்மளோட கம்யூனிட்டி க்ரோ ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நான் ஏதோ ஒரு விஷயத்துல செலவு பண்ணிட்டேன்னா, சோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு ப்ரோ. இப்போ பிராண்ட் வழியா எனக்கு ஒரு சில அமௌண்ட் வருதுன்னு வைங்க, இந்த மாதிரி அது வந்து நம்மளோட எல்லா வீடியோவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா இருந்தா நம்மளோட குவாலிட்டி நல்ல விஷயம் தான். ஆமா, ஓகே, நம்மளோட குவாலிட்டியே போற மாதிரி ப்ரோ. எப்படி சொல்றேன்னா, இப்போ பிராண்ட் கிட்ட இருந்து காசு வருது, கரெக்ட். அவன் என்ன சொல்றான், நீ பண்ற எல்லா வீடியோலயும் என் பேரை தான் சொல்லணும், அது தப்பு. அதெல்லாம் நடக்காது. ஒரு தடவை ஒன்று வந்து ஒரு மாசத்துக்கு பேச சொன்னாங்களே. ஆமாங்க, ஒரு மாசத்துக்கு நீங்க என் கம்பெனி ப்ராடக்ட் பத்தி மட்டும் தான் பேசணும். ஆமா, என்னமோ சேனல்ல அவன் பேருக்கு எழுதி வச்ச பத்தி சொன்னான். இதுக்கு பரத் சொன்னா 2 கோடி ரூபா கிளம்பிச்சு. இல்லைங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு சரியா. நாங்க வந்து எல்லாத்துக்குமே எல்லாம் நாங்க தலை ஆட்டுறது கிடையாது. இதுல நான் இது வரைக்கும் பண்ணிருக்கிறது 2 பெய்ட் கொலாபரேஷன். ஒன்னு வந்து அந்த ஃபியூஷன் கேமிங்க்கு இன்னும் பேமெண்ட் வாங்கல, அது வேற கதை சரியா, இன்னும் வாங்கல. ஏன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கணும் இல்லையா. இப்போதைக்கு வாங்கல, ஆனா டச்ல தான் இருக்கும். அதுக்காக அவரும் வந்து எங்ககிட்ட பேசாம போயிட்டாரு அப்படிலாம் இல்ல. ஸோ அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, எது பண்ணாலுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அதுன்றதை பார்த்துட்டு தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூஷன் கேமிங் சாம்ப்ரோ எனக்கு தெரிய வந்தது எப்படின்னா, அதையும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ரகு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு மெட்டாமங்கீஸ்ல இருந்து. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ ஹெச்பி வீடியோ நான் பண்ண காரணமும் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் எந்த பிராண்ட் அப்ரோச் பண்ணாலுமே டாடா பை பை தான். ஏன்னா இன்னைக்கு கூட எனக்கு வந்து டெல்லியில இருந்து ஒரு பையன் கால் பண்ணாப்ல, யாருன்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஏஜென்சி நேம சொல்லி மேட்ரஸ் ப்ரொமோஷனுக்காக கால் பண்ணாரு. நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் பேசினேன். அது பிளஸ் அது மட்டும் இல்லாம இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பிரச்சனைனா எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிரீன் கொண்டு வர முடியாது ப்ரோ. அப்புறம் பிரைவசி. ஆமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த இடத்துல நம்ம கௌதம் ப்ரோக்கு நான் காட்டலாம், அதே சமயம் ஸ்கிரீன்ஷாட்டா போடுறதுக்கும் கூச்சமா இருக்கு ப்ரோ. க்ளோஸ் கம்யூனிட்டிக்குள்ள நான் காட்டிப்பேன், எல்லா இடத்துலயுமே நான் வந்து பப்ளிக்ல வந்து யூடியூப்ல இப்படி காட்ட முடியுமா? எல்லாத்தையுமே இது பண்ண முடியாது. இங்க பாருங்களேன், ஒரு இதுல இருந்து வராங்க, ஏஜென்சி தான். நான் ஃபர்ஸ்ட் ரிப்ளே தான் போட்டேன். அவர் கால் பண்ணாரு, நான் அட்டன் பண்ணல, கட் பண்ணி விட்டேன். எதுனா இதுல வாட்ஸ்அப் கால். அடுத்து வந்து இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், ரீச்சிங் அவுட், நான் எப்பயுமே வந்து பெய்ட் கொலாபரேஷனோ இல்லை ஸ்கிரிப்டட் ரிவ்யூஸோ எனக்கு வேணாம், அது எனக்கு தேவையே இல்லை, இது வந்து நேச்சுரலா அப்ரூவல்லாம் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ இந்த ஹெச்பி வீடியோவே அப்ரூவல் போச்சுங்க. உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சதிக்னு, அவன் மூலமா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த பையன் சொன்னனால மட்டும் தான் அதை பண்ணேன். சொல்ல போனா இனிமே நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுல இருந்து நான் ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இப்போ அப்ரூவல்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபன்னான கான்செப்டா இருக்கு. ஏன்னா
நான் எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ 7.5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் 40 செகண்டுக்கு மேல எடுத்தாச்சு. ஃபுல் எடிட் அவுட் வந்து 7 minutes 45 seconds. அதுல இன்னும் நிறைய டேட்டா இருந்தது. பட் இவங்க வந்து என்னாச்சுன்னா கட் பண்ணி 4 minutes 40 secondsக்கு போயிடுச்சு. அதான் இப்போ வந்து அவுட். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா பார்க்க போனா இன்னும் ஃபன்னா இருந்தது, இன்கம்ப்ளீட். 7 minutes 40 minutes நம்ம ஸ்டைலுக்கு எக்ஸ்பிளனேஷன் நிறைய எடுப்போம், ரொம்ப கம்மியா ஃபீல் ஆச்சு. அதையே அவங்க கட் பண்ணி 4 minutes 40 seconds எனக்குலாம் இன்னும் அது அப்படிதான் இருந்தது. பட் ஓகே, அது அவங்க புரோட்டோகால், அவங்க கம்பெனி கமிட் பண்ணிக்கிட்டேன், சரி ஓகேன்னு பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா, நான் எப்பயுமே இந்த மாதிரி பெய்ட் வீடியோ பண்ண மாட்டேன்னு சொல்ல வரலங்க. அதுல ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு தெரிஞ்சா உள்ள இறங்கலாம், எத்திக்கலா இருந்தா பெட்டர். இப்போ அடுத்து என்னன்னா, அதுல எங்கேயுமே எந்த இடத்துலயுமே நான் HP லேப்டாப் வாங்குங்கன்னு சொல்லிருக்கவே மாட்டேன். HP லேப்டாப் தான் பெஸ்ட், ஃபீச்சர்ஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ டைட்டில்ல நீங்க பாத்தீங்கன்னா 2025ல பெஸ்ட் AI PC ன்னு அவங்க போட்டுப்பாங்க. ஏன்னா அதான் நான் சொல்றேனே, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அவங்க சொல்றத நம்ம போட முடியும். கரெக்ட், சரியா? டேட்டாவே இப்போ டேட்டாவே எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அதுல இருக்கிற ஸ்கிரிப்ட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு வேணும். இதுல என்ன ஒரே ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம ஸ்டைல்ல நம்ம கன்வே பண்ணலாம்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் தான் நம்மளால பண்ண முடிஞ்சது. சரியா? இதுக்கும் மேல எல்லா வீடியோக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? ரெண்டாவது, இப்போ நான் ப்ராடக்ட், இப்போ நிறைய பேர் வந்து ப்ரோ நியாயமாவே இருங்க ப்ரோ, கடைசி வரைக்கும் நேர்மையாவே இருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கும் வந்து இப்போ ஒரு டீம்னு ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கும். கரெக்ட். அப்பதான் நம்ம இன்னும் பெட்டரான கண்டென்ட்ஸும் பிளஸ் நம்பர் ஆஃப் கண்டென்ட்ஸையும் அதிகமா புஷ் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா வந்து ஒரு 5-6 பேர் கொண்ட டீமா மாறணும். ஆமா, இப்போ அதெல்லாம் நம்ம மாறணும்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் மாதிரி பண்ணோம்னா, ஸோ நமக்கு வந்து டிவைசஸ் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பிராண்டா வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொமோட் மாதிரி ஆகலாம். ஸோ அப்போலாம் கொஞ்சம் தேவைதான். இதெல்லாம் சேலஞ்ச் இருக்கு ப்ரோ, இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், உங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா ஹெல்ப் கேட்க முடியும், ஆனா அதுலயும் கொஞ்சம் லைட்டா குத்துது. ஏன்னா நம்மளே அறியாம வந்து கொஞ்சம் அமௌண்ட் நிறைய வந்து அதை வேற எதுக்காக செலவு பண்ணி தொலைச்சிருவோமோன்ற ஒரு பயம். சரியா? அதனாலதான் யோசிக்கிறேன் எப்பயுமே. இவ்வளவு ஏன் நான் அமௌண்ட், ஒரு சிலர்லாம் வந்து ப்ரோ UPI ID போடுங்க ப்ரோ. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ப்ரோ வீடியோல, நீங்க அந்த கூகுள் யூடியூப் மூலியமா அமௌண்ட் அனுப்பிட்டு இருந்தாங்கல்ல, கமெண்ட்ல போட்டு அந்த இது தேங்க்ஸ் மாதிரி போடுவாங்கல்ல, அதுக்கு வந்து டைரக்டா நிறைய பேர் UPI போடுங்க ப்ரோ, யூடியூப் புடிச்சிட்டு கொடுக்கறதுக்கு நாங்க எதுக்கு அவனுக்கு கட்டணும், நான் உங்களுக்கு டைரக்டா அனுப்புற UPI கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு ப்ரோ. நான் அது கூட என்ன ரிப்ளை போட்டிருந்தேன்னா, நம்ம எல்லாரும் நேர்ல மீட் பண்ணலாம், அப்போ நீங்க டொனேட் பண்ணுங்க, நான் அதை வாங்கிக்கிறேன். நேர்ல பெட்டர். ஆமா, இதுல உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும், பர்சனலா தேங்க் பண்ணாதான் நல்லது. அது ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இத கூட இப்ப எப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, இன் கேஸ் இப்போ நம்ம மக்களால இது வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஆல்ரெடி ஐடியாஸ் இருக்கு. இப்போ நான் ரிவ்யூஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் கிட்ட இருந்தே அமௌண்ட் எடுத்து, நானும் பரத்தும் ஆல்ரெடி யோசிச்சிருந்தேன், அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணி, இல்லாட்டி ஒரு பேஜை மெயின்டைன் பண்ணி, அந்த பேஜ்ல வந்து இப்ப நம்மளோட அமௌண்ட் 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், கம்யூனிட்டி மெம்பர்ஸோட கான்ட்ரிபியூஷன் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், போக்கோ F7 ஒன்னு வாங்குறேன், என்னென்ன ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத போட்டுட்டு ஒரு F7 வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்கேன், ஒரு அப்டேட் மாதிரி, இப்போ யார்கிட்ட அதை வித்திருக்கேன், எவ்வளவு ரிசர்வ் இருக்கு, அது பெட்டர் ப்ரோ. யாருமே பண்ணாதது இல்ல, அது கொஞ்சம் யூனிக்கா டிஃபரெண்டா இருக்கும். இத பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் ப்ரோ. சோ கம்யூனிட்டிக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி. ஆமா, இத பண்ணலாம்னு பார்த்தோம். இது வந்து பண்றது பாசிபிள்னா பாசிபிள், பட் மெனக்கட்டி இதுக்குன்னு ஒருத்தர் உட்கார்ந்து கரெக்டா ஒரு கரெக்ட். ஆமா, அப்போ எல்லா இடத்துலயும் ஒரு சேலஞ்ச் இருக்கு. பிளஸ் ரெண்டாவது என்னன்னா, இது எல்லாத்தையும் சாத்தியமாக்குறதுக்கு கண்டிப்பா பேஸ் அமௌண்ட் ஒன்று வேணும். கண்டிப்பா. ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் சரி ஓகே, நான் என்ன யோசிப்பேன்னு பாத்தீங்கன்னா, மேபி நான் லக்கியா இருக்கலாம், நான் என் பசங்களை சேர்த்த ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா இருக்கலாம், இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம டீம்ல வந்து ஜாயின் பண்ணி யாராவது ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே சேலஞ்சிங் தான் ப்ரோ லைஃப். அப்போ அது எல்லாமே நான் பார்க்கணும் இல்லையா? சோ அப்போ இந்த சேலஞ்சஸ்க்குலாம் ஆன்சர் என்ன அப்படின்ற கேள்விலாம் நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா நான் கமெண்ட் போடுற எல்லாரையுமே டக்குன்னு எனக்கு கோவம் வருங்க. நான் அந்த கோவத்துக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் யோசிப்பேன். எப்படி யோசிப்பேன்னா, ஒருவேளை கமெண்ட் போட்டவர் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டோ காலேஜ் ஸ்டூடெண்டோ இருந்தா, அவங்களுக்கு வந்து இன்னும் ஃபேமிலினா என்ன, ஒரு ஆபீஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன, புரிதல் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. கரெக்ட். இப்போ ஃபேமிலினா என்ன ஆகும், இப்போ அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகலாம், ஒய்ஃபுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகலாம், கிட்ஸுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகலாம். அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ங்கிறதே ஃபேமிலியில ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ், அதுதான் பிகெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ். செகண்ட் எஜுகேஷன்லாம் பிச்சுக்கும். அடுத்து இந்த மாதிரி பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ், குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அதையும் நம்ம வந்து அதுக்காக கேட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கெடுக்கவும் முடியாது. பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த காலத்துல இன்ஃபிளேஷனுக்கு அதுக்கும் காசு அதிகமா. ஆமா, நான் சும்மா உங்களுக்கு ஏதாவது போய் வாங்கி கொடுத்தாலே 500 ரூபாய் செலவாக வாய்ப்பு இருக்கு. ஆமா, சோ அப்போ இந்த மாதிரி வந்து செலவுகளும் அதிகமாகுது. அப்ப எனக்கு ஆகுதுன்னா என்ன சார்ந்து வரக்கூடிய நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் ஆகும். கண்டிப்பா. அப்ப இது எல்லாத்தையும் நான் யோசிக்கணும்ல. அப்போ இதுக்கெல்லாம் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு போது இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும் பாருங்க. நான் ஒன்னு சொல்றேன், ஏன்னா SRK எல்லாம் கூடுவாஞ்சேரியில இருந்து வராரு. ஆமா, கூடுவாஞ்சேரி. அப்போ இப்போ நம்ம ஒரு ஆபீஸ் திறந்தோம்னு வைங்க ப்ரோ, இன்னும் பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆமா, கண்டென்ட் இன்னும்
அதாவது கரெக்டா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். பிராண்ட்ஸ் வந்து பேசுறதுக்குமே அவங்க வந்து ஓகே ப்ரொஃபஷனலா இருக்காங்க அப்படின்றது ஒரு ட்ரஸ்ட் வரும் நம்ம மேல வரும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் யுவர் டோர் மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஃபில்டரும் பண்ணலாம். ஆமா, நம்ம சேனலோட லுக்கு எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணா அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நம்ம எப்பயும் மாதிரி அதை வந்து ஸ்கிரீன் தான் பண்ண போறோம். ஸ்கிரீன் பண்ணி இருக்கல பெஸ்ட் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வந்து சைன் பண்ணலாம். ஆமா, இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ப்ரோ. சும்மா வேணும்னே நானும் வந்தேன் நானும் போனேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ப்ளஸ் எதையுமே சொல்லாமலும் நம்ம செய்யல. எப்பயுமே சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை செய்யறோம். சொல்ல போனா நான் இதை தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எல்லா சேனல்ஸும் ஏன் அதை பண்ண முடியலன்னா அவங்க மேபி மாசத்துக்கே 5-6 ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்கன்னா 5-6 ப்ரொமோஷன், ஏன்னா அவங்க டீம் பெருசா இருக்குங்க. ஆப்வியஸ்லி டீம் பெருசா இருக்கும். அதுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ், ரெண்ட், இபி, நெட்டு சார்ஜ் என்னென்னமோ இருக்குது, இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவலா டாக்ஸ் ஃபைல் பண்றேன். இப்போ ஆஃபீஸ்னு வந்ததுனா தான் நான் என்ன பண்ண முடியும்னா, ப்ராப்பரா வந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவலா பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸ் பண்ற மாதிரி நான் டாக்ஸ் ஃபைல் பண்றேன்னு வைங்களேன், ஒரு இண்டிவிஜுவல். இப்போ இந்த இண்டிவிஜுவல் பிசினஸ் பண்றத டாக்ஸ் நான் ஃபைல் பண்ணும்போது சேலரிங்கிறதெல்லாம் நான் எப்படி பிரிக்கிறதுனே புரியல. எப்படி சொல்றேன்னா, இப்போ எஸ்ஆர்கேக்கு சேலரி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு கம்பெனியா அதை ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தா, பேசிக்கா ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கே ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. கரெக்ட் தான். அதுக்கு நான் ஒரு சில அமௌண்ட்ஸ் பே பண்ணணும். பிளஸ் அது வருஷம் அதுக்கான ஒரு சில ஃபைல் பண்ணணும். நான் ஃபைல் கரெக்டா பண்ணி அதுக்கு இப்போ ஜிஎஸ்டி இதெல்லாம் வாங்குறேன்னு வைங்களேன், ஜிஎஸ்டிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு ப்ரோ. பட் அந்த அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம ஏதாவது பண்ணாதானே பெனிஃபிட் இருக்கு. கண்டிப்பா பண்ணாம இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு பெருசா வந்து இன்கம் ஜெனரேட் பண்ற மாதிரியான கண்டென்ட்ஸ் பண்ணலன்னு வைங்களேன், வேஸ்ட். இது சும்மா நான் இன்வெஸ்ட்மென்ட்டே வேஸ்ட். அப்படிதான் போயிடும். சோ இது வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு ப்ரோ. அதனால தான் நான் இன்னும் அதெல்லாமும் பண்ணல. இப்போ புரியுதா உங்களுக்கு? நான் வந்து சப்போஸ் நம்ம சேனல்ல ஒரு தனி பிளேலிஸ்ட் வந்து ஃபுல்லாவே வந்து ப்ரொமோஷன் ஓரியன்டட் அப்படின்னு பண்றேன்னு வைங்களேன், இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி டிரான்ஸ்பரண்ட். அப்படி ஒரு நான் ப்ரொமோஷன் ஒன்று பண்ண போறேங்கிறது உங்ககிட்ட கன்வே பண்ண போறது இல்லை. அப்படி ஒரு ப்ரொமோஷன் நடக்குதுன்னா அப்ப அந்த ப்ரொமோஷன் மாதிரியான விஷயங்கள் அதிகமா நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ப்ராப்பரா செட் ஆகும். கரெக்ட். ஏன்னா ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் பே பண்ணணும். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க மேபி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்கள அறியாம கொஞ்சம் டெம்ப்ட் ஆகி டென்ஷன் ஆகி மேபி கோவப்பட்டிருக்கலாம். ஆமா, இப்போ எல்லாரையும் சொல்றேன் காமனா. இப்போ எல்லாரையும் இப்போ எப்படி தெரியுமா, இப்போ C4 எடுத்துக்கோங்க, அப்புறம் தமிழ் டெக் எடுத்துக்கோங்க, A2D எடுத்துக்கோங்க. நேர்ல போய் பாத்துருக்கேன். A2D கிட்ட எல்லாம் 5-6 எடிட்டருக்கு மேல இருக்காங்க. ஆமா, அப்போ கிராஃபிக் டிசைனர் தனி, ஓகே, எஃபெக்ட்ஸ்க்கு தனி, இந்த மாதிரி எடிட் பண்ணி டைம்லைனுக்கு தனி, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய டீம் இருக்குன்னு வைங்களா. ஸ்கிரிப்ட் எழுதணும் ஒரு டீம், இந்த மாதிரி புது டாபிக் கண்டுபிடிக்கணும். ஏசி பொழுதுனிக்கு ஓடிட்டு இருக்குது, சர்வர் ரூம் வச்சிருக்காங்க, எவ்வளவு இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்கு அவங்க. அப்போ அவங்களால வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியுமானா, அங்க ஒர்க் பண்ற 10 பேருமே ஒரு பண்டாரமா சுத்தினா செட் ஆகும். 10 பேருமே வந்து என்ன பண்ணணும்னா மினிமலிஸ்டா மாறணும். ஆமா, வச்சிருக்கிறதே 3 செட் துணி, மண்டே ஒண்ணு போட்டா அது திரும்ப வந்து துவைச்சு Thursday போடுற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போனோம். அது பாசிபிளா? அதாவது இவ்வளவுத்தையும் மெனக்கட்டு, எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது மட்டும் இல்ல ப்ரோ, இவ்வளவு மெனக்கட்டு அவங்க வந்து இவ்வளவு பண்ணுவாங்களாம். அவங்க இவ்வளோத்தையும் பண்ணி உங்களுக்காக டேட்டாலாம் உட்காந்து நைட்டும் பகலுமா டேட்டாலாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டுவாங்களாம். கரெக்ட். ரிட்டர்ன் ஆனால் எதுவுமே வராதான் அப்படின்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த நிலைமைக்கு நீங்க வரதா இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? ஸோ இதுதான் ஒரு சேலஞ்ச். நான் திரும்பியும் சொல்றேன், நான் வந்து 100% கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனான்னு கேட்டா எல்லா இடத்துலயுமே கம்யூனிகேஷன் கேப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ கூட ஒரு சிலர் என்ன நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆமாடா மோஸ்டா புதுசா வரவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அது எப்பயுமே அப்படிதான். சோ நம்ம வந்து ஜஸ்ட் சொல்லிட்டு அடிக்கடி சொல்ல வேண்டியதாயிடுது. இல்ல போதும் அவ்வளவுதான், அடிக்கடி சொல்ல வேண்டியதாயிடுது. ஏன்னா அந்த மாதிரி பண்றவங்களுக்கு நம்ம ஆளுங்களே போய் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடுறாங்க, யோ நீங்க என்ன தெரியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த விதத்துல நம்ம பிளஸ்ட்னு நினைக்கிறேன் அந்த கம்யூனிட்டி வைஸ்ல. ஏன்னா அவ்வளவு பேர் நம்மள வந்து சப்போர்ட் பண்றாங்க, ட்ரஸ்ட் பண்றாங்கன்றது அதெல்லாம் ஒரு பிளெஸிங் தான். அது சீரியஸா ப்ரோ. ஆனா நிஜமாவே பீயிங் எ ஹியூமன் மன உளைச்சல் ஆகுங்க. ஆமா, ஏன்னா எனக்கும் 1000 ப்ரெஷர் இருக்கு. ஆமா, நான் எல்லாத்தையும் யோசிக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கு. ஒர்க் பார்க்கணும், இது பார்க்கணும், திடீர் நடுவுல இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தன் வந்து ஏதாவது சொன்னா நமக்கு, ஏன்னா அது ஒரு டைப்பா இருக்கு. அது எப்பயுமே நான் அதான் சொல்லுவேன், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வாந்தி மீதியும் வந்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், நம்ம எப்படி சொல்லுவோம்னா கொஞ்சம் சுடு தண்ணி குடி, உடம்பு பார்த்துக்க, தூங்கு, ரெஸ்ட் எடுன்னு சொல்லலாம். ஆனா அவன் ஒரு இக்கட்டான ஒரு கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெலிவர் ஆகணும், கிரிட்டிக்கலான ப்ராஜெக்ட், வேலையை விட்டே போடான்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா அவனுக்கு டிசென்ட்ரி ஆகுதுன்னு வைங்களேன், டயப்பரை மாட்டாது போய் உட்காருவான். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படலாம். டெட்லைன் வந்துருச்சுல. எக்ஸாக்ட்லி. ஆனா நம்ம வந்து என்ன சொல்லலாம், என்னடா டிசென்ட்ரி தானடா, அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான்டா நம்ம நினைப்போம். ஆனா அவன் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அதான் ஒவ்வொருத்தரோட, அதுக்குதான் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, அவன் செருப்புல போய் நம்ம கால் விட்டு பார்த்தா புரியும்னு. ஸோ அதான் நிலைமை. சரியா? அதனால வந்து பொத்தாம் பொதுவாக நம்ம கமெண்ட் போடும்போது ஹர்ட் பண்றதுல அர்த்தம் இல்லை.
ரெண்டாவது என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து யாருக்காவது சொல்லி புரிய வைக்கணும். இப்போ எனக்கு நீங்க சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொறுமையா நீங்க அதை கன்வே பண்ணலாம். ஆமா, சொல்ல போனா நான் ஆல்ரெடி என்ன தெரியுமா ப்ரோ சொன்னேன், நீங்க எல்லாரும் ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க. உங்க எல்லாரோட ஜிமெயில் அக்கௌண்ட்டும் நியர்லி ஹேஸ் அன் யூடியூப் சேனல் டார்மண்ட். நீங்க வேணா அதை எழுப்புங்க, தட்டி எழுப்பி எனக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா நீங்க டைட்டில்ல வந்து இதை கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க @சிவபரணி அப்படின்னு போட்டீங்கன்னா என் சேனல் லிங்க் ஆகும். அப்ப நான் வந்து அதை பார்க்கவும் முடியும். நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க ஃபேஸை காட்டி கூட வீடியோ போட முடியும். அதன் மூலமாவும் நீங்க எனக்கு வந்து ஒரு சில அட்வைஸ் பண்ண முடியும். சரியா? நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு வேணா நான் என்ன பண்ணுவேன், திரும்ப நான் வந்து ரெஸ்பான்ஸ் வீடியோல அப்படியே ஒரு ரொம்ப இது மாதிரி ஹார்ஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆள்லாம் நான் இல்லைங்க. சரியா? ஏன்னா அந்த வயசெல்லாம் நான் தாண்டிட்டேன். உண்மையை சொன்னா மேபி ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கூட நான் அந்த அளவுக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்படலாமோ என்னமோ. இப்பெல்லாம் நான் கோவப்படுறதா இருந்தா அது எந்த விதத்துல நம்ம கோவப்படுவேன், இவ்வளவு சொல்லியும் அறியாமையில இன்னும் அப்படியே இருக்கியடான்ற கோவம். ஆமா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு டீச்சர்ஸ்லாம் அப்படிதானே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வருத்தம் அதிகம். அதன் மூலமா தான் வந்திருக்குமே தவிர சும்மா பொதுவா வரவன் போறவன்லாம் பார்த்து கோவப்பட்டு அடிச்சு பிடிச்சி. இப்போ பேன் மட்டும் ஏன் ப்ரோ பண்றேன், நான் இன்னைக்கு பேன் ஃபீல் சாட்டிஸ்ஃபைங் ஏன் ப்ரோ வீடியோ போட்டேன். ஒன்னும் இல்ல ப்ரோ, இப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், நான் பேசுறதே உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே போய் 15 சேனல்ல பேசுறேன்னு வைங்களேன், எந்த சேனல் திறந்தாலும் என் வயசை கிட்ட உங்களுக்கு பிடிக்காது. ஆமா, கரெக்ட். அதான உண்மை. என்ன பிடிக்கலன்னா அப்ப நான் இந்த வயசை கூட மூஞ்சும் பார்க்க கூடாதுன்னு ஆயிடுச்சு. அப்ப பேன் தானே. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, என்ன வந்து டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல், என்னைக்குமே அதை ரெக்கமெண்ட் பண்ணிடாத, ரீபோர்ட் இப்படி கொடுத்துட்டு போனாதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. ஆமா, பிடிக்கல, அது ஏதோ ஒரு வகையில பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரிதான் இப்ப நான் ஒரு சில கமெண்ட்ஸ் பாக்குறேன், அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் நபர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாரு. எங்க போனாலும் இதே தான் பேச போறாருன்னா, நான் இப்ப அவரை வந்து சோசியல் மீடியால இருந்து எல்லா இடத்துலயும் நான் எங்கெல்லாம் பப்ளிக்ல போறேனோ அங்க எல்லாத்துலயும் பேன் பண்றதானே நியாயம். ஆமா, நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? அதே மாதிரி இப்ப அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு என்ன பிடிக்கல, அவர் ஏன் வந்து மெனக்கெட்டு என்ன பார்த்து ஏன் பேசணும்? அதனாலதான் நாங்களே உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு நானே இப்ப பேன் பண்ணிடுறேன். ஏன் பேன் பண்றேன்? நானும் உன்னை பார்க்கல, நீயும் என்ன பார்க்கல, நிம்மதியா அவன் வாழ்க்கையை நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஏன்னா இது என்னையும் ஹர்ட் பண்ண போறது இல்ல. இப்ப நான் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்றதா அவர் வந்து என்ன ஹார்ஷா தான் பண்ணாருன்னா, எல்லா தடவையும் என்னிடம் வராதீர்கள் தோழர்களே அப்படின்னு நம்ம பொறுமையா வந்து பேசி, இப்ப இந்த பக்கம் அரைஞ்சிட்டீங்களா, நாங்க இந்த பக்கம் அரைஞ்சிக்கோங்க, நம்ம எவ்வளவு நாள் இருக்க முடியும்? அந்த மாதிரியே அரைஞ்சிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் காது கேட்காம போயிடும், பல்லு கொட்டி போயிடும். நமக்கு வேற வேலை இல்லையா? நம்மளும் நாளைக்கு சாப்பிடணும், 4 பேர் சொல்ற கதையை கேட்கணும். அதனால வந்து சில விஷயங்கள்லாம் யோசிக்கணும் ப்ரோ. சரியா? அதனாலதான் பேன் பண்றதெல்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னெல்லாம் நான் பேன்லாம் பண்ண மாட்டேன். இவ்வளவு ஏன் நான் இடையில கூட சொல்லியிருப்பேன், ஹார்ஷான வார்த்தைகள்லாம் நான் வந்து முன்னெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். இந்த கேவலமான வார்த்தைகள் நமக்கே தெரியும் இல்லையா, தங்கிலீஷ்ல இல்லாட்டி தமிழ்ல எல்லாமே நான் முன்னெல்லாம் ஒரு 20 வேர்ட்ஸ் கிட்ட நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 5 மாசம் 6 மாசம் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அன்னைக்கு லைவாவே அதெல்லாம் தூக்கி விட்டேன். ஏன்னா உன் கேரக்டர் என்ன, நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறத உன் கமெண்டே காட்டிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டேன். யாருனாலும் டைப் பண்ணிக்கோங்க, என்னனாலும் டைப் பண்ணுங்க, எவ்வளவு கேவலமானாலும் டைப் பண்ணு, அது உன்னோட குவாலிட்டியை காட்டுது, அவ்வளவுதான். வேற எதுவும் நான் சொல்ல முடியாதுன்னு அதுக்கு தான் நான் தூக்கி விட்டேன். ஸோ பார்ப்போம். நான் இப்பயும் சொல்றேன், ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி உருவாக்கணுங்கிறது என்னோட எய்ம் தான். சொல்ல போனா சும்மா பெருந்தன்மைக்கு பேசுறான், பெரிய நீங்க என்னன்னாலும் நினைச்சுக்கோங்க. அதை பத்தி இல்ல, நிஜமா இப்ப கூட நான் திரும்பியும் வந்து வேற ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வேற பெங்களூர்ல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. நான் பாட்டுக்கு இந்த இதெல்லாம் சட்டையை கழட்டிட்டு இந்த சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு சேனல்லாம் வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு நினைச்சா நான் போலாம். ஆனா நான் அப்பயும் வந்துட்டு டிவைஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது என்னோட பழக்கமாயிடுச்சு. நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து பண்றேன். அது ஸ்கூல் டேஸ்ன்னு சொல்றதோட காலேஜ் டேஸ்ல இருந்து மெச்சூர்டா பண்றேன். அப்பதான் ஸ்கூல் டேஸ்ல வேற, ஆமா காலேஜ் டேஸ்ல இருந்து நான் மெச்சூர்டா பண்றேன் அப்படின்னும் போது இன்னைக்கும் என்ன அதை விட்டு போகாது, என்னோட ஹேபிட்டா மாறிடுச்சு. ஆனா நான் என்ன பண்ணலாம்னா, வேற ஒரு நல்ல பேக்கேஜ்ல நல்ல சேலரியோட பெங்களூரோ ஹைதராபாத் எங்கேயா வேலைக்கு போயிடலாம். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கான கமிட்மெண்ட்ஸ்க்கு நிம்மதியான காசு சம்பாதிச்சு எந்த தலைவலியுமே இருக்காது, யாரும் நம்மள கேள்வி கேட்க போறது இல்லை. பண்ணணும்னா அதை பண்ணலாம். ஆனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுது தெரியுமா, ஓப்பனா சொல்றேன், சொல்ல போனா எனக்கு வந்து நான் தென்காசிக்கு போலாமான்னு தோணுச்சு. ஆனா உங்க எல்லாரும் என்ன எப்படி மீட் பண்ணுவேன்? ஆமா, கஷ்டம். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் எல்லாரோடையும் பழகிட்டேன், எல்லாரோடையும் மிங்கிள் ஆயிட்டேன், எல்லாருமே இந்த ஃபேஸ் ஆஃப் த சேனல். எனக்கு அதுவும் வருத்தமா இருக்கு. இப்ப நான் தென்காசி போனா என்ன அட்வான்டேஜ் ஓப்பனா சொல்றேங்க, அது என் பூர்வீக ஊரு. அங்க போனா லேண்ட் கூட இருக்கு. இப்ப நான் அங்க போயிட்டு வந்து என்னோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே கம்மியாயிரும். இப்ப அங்க போயிட்டு நான் ஒரு சின்னதா ஒரு பில்டிங் கட்டி அதை நான் ஆபீஸா ரன் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற என்னோட எல்லா பாண்டிங்கும் எல்லா நெட்வொர்க்ஸும் பிரேக் ஆகுமேன்ற வருத்தம். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, வேணா நம்ம கௌதம் ப்ரோக்கு வீக்கெண்ட்ல ஒரு டிக்கெட்டை போட்டு காலைல ஏறுங்க வந்தே வரதுல இருந்தாங்க, இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு வாங்க ஷூட் அப்படி வேணா பண்ணலாம். பார்ப்போம், அதுக்கும் பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுமானா எஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஆகணும்னா கம்பெனிக்கு அந்த ஃப்ளூயிட் கரன்சிஸ் இருக்கணும். கொஞ்சம் எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ற அளவுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கணும். இல்லனா அப்படியே ஸ்டாக்னட் ஆகி நின்றும். எல்லாமே பர்ச்சேசிங் பவர் வேணும் ப்ரோ. ஸ்டாக்னட் ஆகி இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, இவ்வளவு ஏன் ப்ரோ, நான் இப்போ தென்காசி போனேன்னா வயலு தோப்புல எல்லாம் போய் வீடியோ எடுக்கலாம். நான் பாட்டு ட்ரைபாட் எடுத்துட்டு கேமரா எடுத்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது.
அவ்வளோ ஃப்ரீடம் கிடைக்கும். ஃப்ரீடம் மெயினா ஃப்ரீடம். இப்போ நான் தென்காசி போனேன்னா இது எல்லாத்தையும் பண்ணிடுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இன்டர்நெட் எல்லா இடத்துலயும் அவைலபிள். மொபைல் டேட்டாவே இப்போ அன்லிமிட்டட் 5G தானே. ஆமா. அதனால ஏர் ஃபைபரும் இருக்கு எல்லா ஊர்லயும். ஏர்டெல்லையும் இருக்குது, ஜியோலயும் இருக்கு. அப்ப நான் அங்க போயிட்டு ஒரு ஆஃபீஸே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி கையில காசு, அதாவது கம்பெனி, இப்போ இந்த ஒரு கம்பெனியா இருந்து கையில காசு இருக்குன்னா நிஜமாவே இவருக்கு வந்தே பாரத் டிக்கெட் போட்டுருவேன். நான் ஒரு நேரம் வந்து விடிய காலைல 5:30 மணிக்கு வந்து நாகர்கோவில் வந்தே பாரத் தாம்பரத்துல வரும் ப்ரோ. நீங்க வந்து சாயங்காலம் வந்துருவீங்க. நீங்க இப்ப சனிக்கிழமை சனி ஞாயிறு வந்து கௌதம் ப்ரோக்கு லீவுன்னு வைப்போம். கௌதம் ப்ரோ வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு வந்தே பாரத் டிக்கெட்டை போட்டு அவர் நேரம் அங்க வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஊர் சுத்துவோம், குற்றாலம் எல்லாம் போலாம். ஊர் சுத்திட்டு திரும்ப அடுத்த நாள் காலைல வந்தே பாரத் போட்டுருவேன். திரும்ப அடுத்த நாள் நீங்க மத்தியானம் சென்னை வந்துருவீங்க. இவ்வளவுதான் டிராவல்லாம். இப்ப அப்படிதான் இருக்கு. இதை பண்ண முடியும் சரியா. ஆனா அதுக்கும் நமக்கு வந்து டப்பு வேணும், அதான் உண்மை. ஸோ இது எல்லாமே பாசிபிளானதுக்கு அப்புறமா நிஜமா சொல்றேன், நான் ஜோக்குக்கு சொல்லல, தென்காசியில வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா பண்ணுவேன். ஏன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அந்த பூமியே ஒரு வித்தியாசமான பூமி. அங்க போனீங்கன்னா இயற்கையோட நம்ம நிறைய பண்ணலாம். ஸ்ரீதர் வெம்பி ஏங்க அங்க போனாரு யோசிக்க தோணுது. அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு விஷயம் பண்றாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃபோன் லேப்ஸ்க்கான அந்த ஸ்பாம் கால்கான சர்வே கூட பாத்தீங்கன்னா ஜோகோ தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா ஜோகோ ஆப் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா, அவங்களோட மெயில் இதுவே சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கு சர்வீஸ். ஆப் ஸ்பீட் வந்து சூப்பரா வச்சிருக்காங்க. நான் அதான் சொன்னேனே, இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருக்கேன்ல ப்ரோ. ஒரு தடவை நானும் பரத்தும் சும்மா ஊருக்கு போனோம். போயிட்டு இருக்கும்போது பஸ்ல போயிட்டு இருக்கோம். அப்படியே தென்காசில இருந்து பஸ் ஏறி வந்துட்டு இருக்கோம். ஏறும்போது ஒரு பையன் வரான். அண்ணா உங்களுக்கு நான் யூடியூப் சேனல்ல பாத்திருக்கேன் அப்படின்னா பேக்லாம் மாட்டிருக்கான். சனிக்கிழமை. ஓ சூப்பர் ப்ரோ, செம. எங்க ப்ரோ போயிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸா? எங்க? ஜோகோல ஒர்க் பண்ணிருக்கு. சரி ஓகே, ஏன் சாட்டர்டே போறீங்க? ஆஃபீஸ் தான் ப்ரோ ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா ஜோகோல அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆஃபீஸ் தான் ப்ரோ ஜாலியா இருக்கும், அங்கே தங்கிடுறாங்க. இன்னைக்கு லீவு தானடா அப்படின்னா ஆமா ப்ரோ, ஆனா நாங்க போனோம்னா நிஜமா நல்லா இருக்கும். சரி வீக் டேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். ஒர்க் கல்ச்சர் சூப்பரா இருக்கும். நாங்க எங்க டார்கெட்ஸ் எல்லாம் முடிச்சிருவோம். எங்க ஒர்க் என்னவோ நாங்க அதை முடிச்சிருவோம். எங்களுக்கு அங்கேயே ஒரு வீடு ஃபீல் இருக்கும் ப்ரோ. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோன்றான். என்னடா புதுசா இருக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய வெஸ்டர்னைஸ்டு கம்பெனிஸ் சோஃபா போட்டு இல்லாட்டி வந்து பெட் போட்டு கூட வேலை பாக்குறாங்க. நத்திங் ஆபீஸே பாத்தீங்களா, நாய்க்குட்டி எல்லாம் படுத்து கிடக்கு ஆபீஸ்க்குள்ளார. OnePlus ஆபீஸும் இதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கேன். OnePlus ஆபீஸ்ல இங்க பெங்களூர்ல இருக்கும் போதெல்லாம் OnePlus ஆபீஸ் காட்டுவாங்க. யூடியூப் அப்படிதானே இருக்குது. யூடியூபோட ஆபீஸ் அப்படிதானே சூப்பரா இருக்கும். சர்க்கிள் எல்லாம் வச்சிருக்காங்க. மேல இருந்து படிக்கட்ல வர தேவையில்ல, இதுல விட்டு வரலாம், சர்க்கிள் விட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. பட் இவர் வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு. என்னன்னா ஆபீஸ் தான் போவேங்கிறான். ஏன்னு கேட்டா நிறைய கத்துக்கிறேன், மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு. அதுதான் எனக்கு ஆச்சரியம். ஆபீஸ்னால தான்டா என் மைண்டே போச்சு, மண்டை மசரெல்லாம் கொட்டி போசுற அப்படின்னு தான் இருக்கு. பட் இந்த பையன் வந்து இப்படி சொன்னதும் ஆச்சரியமா இருந்தது. நம்மளும் வேணா ஏன் அது கொஞ்சம் டிஃபரெண்டான இதுதாங்க ஜோஹோ. நம்மளும் ஏதாவது ஒன்று உருப்படியா ட்ரை பண்ணலாமேன்னு தோணுச்சு, வேற எதுவும் இல்லை. சரிங்க, சும்மா அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப முறைன்னு நினைச்சிடாதீங்க. ஆனா சில சமயங்கள் எக்ஸ்பிளனேஷன் ரிப்பீட்டடா தேவைப்படுது. கரெக்ட். ஆமா, ஆனா இதுதான் லாஸ்டா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவ்வளவு அப்படிதான் நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா திரும்ப ஒரு 2 மாசம் கழிச்சு இதே விஷயத்த போக வேண்டியதாயிடும். ஏன்னா நிறைய திரும்ப புது ஆளுங்க உள்ள வருவாங்க. அவங்களுக்கு தோணும். இப்பயும் நான் திரும்பியும் சொல்றேன், நான் ஏதாவது ஒரு பொருள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா அது என்னோட கண்ணோட்டத்துல நல்லா இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா சிவபரணிக்கு X200 FE நல்லா இருக்குமான்னு கேட்டா எஸ்ன்னு சொல்லுவேன். ரீசன் என்ன, கேமரா நல்லா இருக்கே. ஆனா கன்சூமர்ஸ் எல்லாருக்கும் நல்லா இருக்குமானா நோ சொல்லுவேன். ரீசன் என்னன்னா ஹீட் ஆகுது, பேட்டரி நிக்கல. எனக்கு ஓகே ப்ரோ, நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு என்ன கேமரா தான் முக்கியம் நான் பார்ப்பேன். எல்லாருக்கிட்டையும் நான் அதே சொல்ல முடியாது. மேபி இன்னொரு சிவபரணி யாராவது அங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கேமரா தான் பிடிக்கும், அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேன்னு சொல்ற மனநிலையில இருக்கும்போது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்ப இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. அதனால இப்ப நான் ஏதாவது ஒரு டிவைஸ் பத்தி நான் பேசுறேன்னா கூட என்ன சார்ந்து தான் நான் பேச முடியும். கௌதம் ப்ரோ ஏதாவது பேசுறாங்கன்னா கௌதம் ப்ரோட அனுபவத்துல இருந்து அவங்க பேச முடியும். யாரோ ஒருத்தருக்காக அவர் பேச முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீங்களும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். இதான் நான் நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண போறோம், ஏதோ ஒன்று பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நீங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. ஓகே ரைட்டுங்க. ஸோ வேற எதுவும் இல்லை. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில சந்திப்போம். அதுக்கு சிவபரணி கௌதம் ரொம்ப ரம்பம் போட்டோம்னா வயசு அப்படி இருக்கு, அதனால சரி பாத்துக்கோங்க. பாய்ங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.